அகில இந்திய அளவில் நடந்த காவல்துறை புலனாய்வு மற்றும் துப்பாக்கி சுடும் போட்டிகளில் கலந்து கொண்டு நாசிக், லக்னோ, காஷ்மீர் ஆகிய இடங்களில் 3 முறை தங்கப்பதக்கம் பெற்று தமிழக காவல்துறைக்கு பெருமை சேர்த்த மாமனிதர். வீரதீர செயலுக்கான தங்கப்பதக்கத்தை பெற்றவர், சிறந்த புலனாய்வு அதிகாரிக்கான முதல்வரினுடைய தங்கப்பதத்தை பெற்றவர். 2002ஆம் ஆண்டு சென்னையில் தீவிரவாதிகளுடன் நேருக்கு நேர் ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் இடது கையில் எதிரியின் துப்பாக்கி குண்டு துளைத்த பிறகும் 2 நக்சலைட் தீவிரவாதிகளை சுட்டுக் கொண்டதற்காக சிறப்பு பதவி உயர்வு பெற்ற மா மனிதர் இவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சாரை வச்சுட்டு சொல்லணும். நான் திருச்சியில பிஷப் காலேஜில் படிச்சப்ப திருச்சியோட எஸ்பியாக இருந்தவர். நான் கல்லூரி படிக்கிற காலகட்டத்தில் நான் பேசுறப்ப இந்த பையன் நல்லா வருவான்னு ஆசீர்வதித்த முதல் உள்ளம் இந்த உள்ளம் என்று சொல்வதில் எனக்கு மிகப்பெரிய பெருமை. பதவியில் இருக்கிறப்ப 58 வயசுல தமிழ்ல MA முதுகலை பட்டம் பெற்றுட்டு 68 வயதில் தமிழில் PhD முடித்த மாபெரும் சாதனையாளர் இவர். இன்னொரு இது முத்தாய்ப்பா மணிமுகடுமா விஷயம் என்ன தெரியுமா? அரசு மருத்துவமனையில் பிறந்து, அரசு பள்ளியில் படித்து, அரசு கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்து, அரசு பல்கலைக்கழகத்தில் பட்ட மேற்படிப்பு முடித்து, அரசு தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சையில் PhD முடித்த மாபெரும் சாதனையாளர். எல்லாம் அரசே கொடுத்ததால் அரசுக்காக தன்னையே கொடுத்த உள்ளம் இந்த உள்ளம். மாபெரும் தமிழுக்கும் சொல்லாற்றலுக்கும் சொந்தக்காரர். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோட ஆரிய வைசிய இன்டலெக்சுவல் மாநாட்டில் சிறப்பு பேச்சாளராக பேச்சை துவங்குமாறு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு கேட்டுக்கொள்கிறேன் மக்களே. அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உயர்ந்த உள்ளத்தோடு இண்டிவிஜுவலி வி ஆர் ஒன் டிராப், டுகெதர் வி ஆர் அன் ஓஷன். தனிப்பட்ட முறையிலே நாம் ஒரு நீர்த்துளி, ஒன்றாக இணைந்தால் மகா சமுத்திரம் என்பதை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்முள் ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வு என்று நிரூபித்து அமைதியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆரிய வைசியா அமைப்பினுடைய தலைவர், மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய விஜயகுமார் அவர்களே, இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் சுரபி கார்த்திக் அவர்களே, அதை போலவே அடக்கம் அமருள் வைக்கும், அடங்காமை ஆறிருள் வைத்து விடும் என்பதற்கிணங்க அமைதியான முறையிலே செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வெல்லம் வெங்கடேஷ், பொருளாளர் வெங்கடேஷ், எல்லாவற்றுக்கும் மேலாக அலை கடலென திரண்டு அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற ஆரிய வைசிய மக்கள் அத்துணை பேருக்கும், குறிப்பாக இந்த இடத்திலே தம்பி ஈரோடு மகேஷ், அவரே நீங்க பேச கூப்பிட்டுருக்கலாம். இதுதான் என்னுடைய கருத்து. அற்புதமான பாசமிக்க தம்பி, சரியான ஒரு தொகுத்து வழங்குகின்ற ஒரு தமிழார்வம் மிக்க ஒரு இளைஞர், தன்னுடைய உழைப்பால் உயர்ந்தவர். கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் விர்ச்சுவஸ் சிசார் ரோமன் எம்பையர். பிரபாகரன் அவர்கள் என்னை தொடர்ந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, நான் இங்கு வந்து நிற்கும் வரை, நான் இங்கு வந்து உங்களிடம் உரையாற்றுவதற்கு காரணமாக இருந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன பேசணும், யாருக்கு பேசணும்னு எனக்கு கேட்கும்போது பிரபாகரன்ட்ட கேட்டேன். சார், வாழ்வோம் வளர்வோம் வெல்வோம்ங்கிற தலைப்பு சார், அதில் பேசுறதுக்கு நீங்கள் வரணும்னாரு. நான் வர்றேன்ட்டேன். யாருக்கு பேசணும்னு கேட்டேன். ஆரிய வைசிய சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸுக்கு பேசணும்னு சொன்னார். நான் சொன்னேன்,
எங்கள் ஊரில் 10 பிள்ளைய கொடுத்து ஒரு செட்டி பிள்ளைய வாங்குன்னு சொல்லுவாங்க. நீ மீன் குஞ்சுக்கு வந்து நீந்த கற்றுத்தர்றதுக்கு என்ன கூப்பிடுறீங்களே, திருநெல்வேலியில் அல்வா விற்க சொல்கிறீங்களேன்னு சொன்னேன். அருமை நண்பர்களே, ஒரு சொற்பொழிவாளனுடைய சிறப்பு, கோடிகளை குவிக்கின்ற மக்கள் நிறைய பேர் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று தெரியும். அடுத்த தலைமுறை ஆண்டர்பிரினர்ஸ் ஆகணுங்கிற ஒற்றை நோக்கத்தோடு பொருளாதாரத்திலும் உயர வேண்டும் என்று மிகப்பெரிய சிந்தனையோடு இந்த காலகட்டத்தில் எப்படி வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக எல்லோரும் உயர வேண்டும் என்ற உயரிய சிந்தனை. வாட் வி ஹவ் டன் ஃபார் அவர் செல்ஃப் வில் டை வித் அஸ் அண்ட் வாட் வி ஹவ் டன் ஃபார் அதர்ஸ் வில் ரிமைன் அண்ட் இட் இஸ் இம்மார்டல் என்று சொல்லுவார்கள். நமக்கு நாமே செஞ்சுக்கிறது நம்மளோடய முடிஞ்சு போயிடும். மற்றவர்களுக்காக, சமூகத்திற்காக செய்வது நமக்கு பின்னும் நிற்கும் என்பதை உணர்ந்து இந்த தலைவர்கள் அத்துணை பேரும் சேர்ந்து என்னை இங்கே பேச அழைத்திருக்கிறீர்கள். உள்ளபடியே பில்டிங் எ பிஸ்னஸ் தட் நெவர் நீட் டு ஹைடுன்னு ஆங்கிலத்தில் போட்டிருந்தாங்க. தமிழில் என்ன போட்டிருந்தாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் பொதுவாக இளைஞர்கள், பெரியவர்கள், ஆண்டர்பிரினர்ஸ் அத்துணை பேருக்கும் தேவையான கருத்துக்களை எனக்கு கொடுக்கப்பட்ட 60 நிமிடங்களிலே நான் உங்களிடம் சொல்ல இருக்கின்றேன். அதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டீர்களே ஆனால் நிச்சயமாக இப்போது இருக்கின்ற நிலையை விட அடுத்த நிலைக்கு உயர முடியும் என்ற உத்தரவாதத்தோடு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். அருமை நண்பர்களே, ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி இந்த உலகின் வாழ்க்கை பாதையை மாற்றி காட்ட முடியும் என்பதுதான் இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அது என்ன வித்தியாசமான சிந்தனை? எல்லோரும் செய்வதையே நாமும் செய்து கொண்டிருந்தால் எல்லோரையும் போலத்தான் நாமும் இருப்போம். யாருமே சாதிக்காததை நாம் சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காததை நாம் முயற்சிக்க வேண்டும். எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நாமும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நாமும் சென்றடைவோம். யாருமே சாதிக்காததை சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்க வேண்டும் என்று திரும்ப நான் சொல்லுவதற்கு காரணம் உண்டு. அது என்ன வித்தியாசமான சிந்தனை? ஏன் அப்படி இருக்கணும்? போன பாதையில் போகும் கால்கள் புதிய பாதைகள் போடுவதில்லை. அறியாதவை குறித்த அச்சத்தால் நாம் தீண்ட தவறிய திசைகள் கோடி. அச்சம்னு ஏன் இந்த இடத்துல சொன்னேன்? சின்ன பிள்ளையிலிருந்து நம்ம வளரும் போதே வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு நீ விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. உன்னுடைய வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. அந்த வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை விளையாட்டாய் கூட நம்பி விடாதேம்பாரு பட்டுக்கோட்டை. இது எதுக்குன்னா, அச்சம்னு சொன்னல, அந்த அச்சம் தவிர்ப்பதற்காக. இங்கே நான் பார்த்தேன் உங்களுடைய அந்த வீடியோவை, உண்மையிலே மெய்சிலிர்த்து போனேன். தம்பி மகேஷ் சொன்னதை போல ஏன் அதை திரும்ப நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன்னா, கன்னிகா பரமேஸ்வரி என்று நீங்கள் வழிபடுகின்ற அந்த தெய்வம் ஒரு நேரத்திலே ஒரு பெண் அரசனுடைய ஆசைக்கு இணங்க மறுத்து, திருமணம் செய்து கொள்ள மறுத்து, அக்கினியிலே பிரவேசிக்கும் போது 108 வைசியர்களும் அதிலே பிரவேசித்தவர்கள் என்பது வீரம் என்பதற்கு அதைவிட வேறு என்ன உதாரணம் தேவை? அதிலிருந்து நாங்கள் வந்தோம் என்று மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தானே இதனை நீங்கள் சொல்லுகிறீர்கள். அதனால தான் அச்சத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். Fear is the primary factor that causes people live small. But most of the fear are illusions. பயம்தான் மனிதர்கள் பெரிய அளவிலே வளர்ச்சி அடையாமலும் எளிமையாக வாழ்ந்து முடிந்து போவதற்கு, ஏழையாக வாழ்ந்து முடிந்து போவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது என்றால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நாம் நினைக்கின்ற பயத்திலே 99% பயம் மாயை. You will be among the living dead. படித்த இளைஞர்கள் நிறைய பேரை பார்த்தேன், அதனால் ஆங்கிலத்திலும் சொல்லி தமிழிலும் சொல்லுகின்றேன். You will be among the living dead if you want to live in the safe harbor and cling to the known என்று சொல்லுவார்கள். கரையிலேயே இருந்துட்டு கடற்காற்றை சுவாசித்து விட்டு அமைதியாக இருந்துடணும் அப்படின்னா அப்படியே தான் இருப்போம். நீங்கள் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் உள்ள நடக்கிறவன் மணலை கடல் மணலை ஸ்பரிசிப்பான். இன்னும் கொஞ்சம் உள்ள போகிறோம், கடல் நீரை தொட்டு அந்த ஸ்பரிசத்தை உணர்வான். படகுல உள்ள போறவன் மீன் பிடிப்பான், கப்பல் எடுத்துட்டு உள்ள போறவன் முத்தெடுப்பான். யோசித்து பாருங்கள். நீ பெரிய முயற்சியில ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும்.
நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். அதுதான் இந்த உலகினுடைய நிலை. அப்படி என்றால் it is very safe for the ship to be in the shore, but the ship is not meant for that purpose. கப்பல் கரையிலே இருப்பது கப்பலுக்கு வேண்டுமானால் பாதுகாப்பானதாக இருக்கலாம் நண்பர்களே. கப்பல் செய்யப்பட்டதனுடைய நோக்கம் அதுவல்ல. கப்பல் என்றால் கடலிலே செல்ல வேண்டும், புயலினை எதிர்கொள்ள வேண்டும், சென்றடைய வேண்டிய இலக்கினை சென்றடைந்தே தீர வேண்டும். அதுதான் நாம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமே. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு இன்றி பிறத்தல் என்றானே. இப்படிப்பட்ட வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்கிறாரே. சிந்தித்து பாருங்கள். நத்தமக்கு வாய்த்தது ஈத்தோர் பிறவி மதித்திடும் என்பர் அப்பர் தேவாரத்துல. மனிதனா பிறக்கிற ஒரு பிறவி கிடைச்சிருச்சு, இதை வாழ்ந்துட்டு போக வேண்டாமா, சாதிச்சு விட்டு போக வேண்டாமா? அத்தனையும் இந்த பாடலிலே இடம்பெற்ற வரிகளையே நான் உங்களுக்கு பேச்சாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மற்றொன்றையும் சொல்லுகிறேன். நான் ரொம்ப சேஃபா இருக்கணும், எல்லார மாதிரி இருக்கணும். எல்லார மாதிரி இருக்கணும்னா என்ன? நான் 1 to 5 சொல்றது உண்டு. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, 2 பிள்ளைங்களை பெற்றுக்கிறது, ஒரு 3 bedroom வீடு, ஒரு 4 wheeler காரு, ஒரு 5 digitல சம்பளம், அது 20,000 60,000, கடைசி வரைக்கும் இஎம்ஐ கட்டியே செத்து போறது. அதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல இந்த வாழ்க்கை. ஆனால் அதை தாண்டி தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவ மீதி கொடும் கூற்றுக்கிறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்பான் பாரதி. சும்மா அப்படிலாம் பிறந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தை பெற்றுட்டோம், முடி நரைச்சு போச்சு, தோல் சுருங்கி போச்சு, செத்து போயிட்டோங்கிறதுக்காக இல்லடா அந்த வாழ்க்கை. சாதித்து விட்டுத்தான் போவேன், சாதித்து விட்டுத்தான் சாவேன். அதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்பதை உணர்ந்து இந்த ஆரிய வைஷ்யா பிரிவினர் ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைச்சீங்க பாருங்க. நாட் டேக்கிங் ரிஸ்க் இஸ் தி பிக்கஸ்ட் ரிஸ்க் இன் யுவர் லைஃப். யோசித்து பாருங்க. ரிஸ்கே எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதாண்டா பிக்கஸ்ட் ரிஸ்க்ட்டான். கால்குலேட்டிவ் ரிஸ்க் வில் ஆல்வேஸ் கிவ் ஹியூஜ் டிவிடெண்ட்ஸ். ஒரு சிந்தித்து எடுக்கக்கூடிய ரிஸ்க் இருக்க, அது மிகப்பெரிய வருமானத்தை, மிகப்பெரிய வாழ்க்கையில் உயர்வை கொடுத்தே தீரும். அதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம் தான். சரி, ஒரு வித்தியாசமான சிந்தனை இருக்கு. எல்லாரும் வாழ்க்கையில் பிறந்தவன் எல்லாரும் ஏன் சாதிக்கணும்? நம்மளால முடிஞ்சது எல்லாத்தையும் இந்த உலகத்தில் செஞ்சுட்டு போகணுமே, ஏன்? ரொம்ப கடைசி வரைக்கும் கவனமாக கேட்குறீங்க. அதனால இந்த பதிவு நான் அதிகமாக வாசிக்கக்கூடியவன் நண்பர்களே. டை எம்டி என்று ஒரு புத்தகம். புத்தகத்தினுடைய ஆத்தர் பேர் டாட் ஹென்றி. இளைய சமூகம் தயவு செய்து படியுங்கள், மேலே நிறைய பேர் அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த புத்தகத்தினுடைய சிறப்பே என்னன்னா, தலைப்பை பாருங்க, டை எம்டி. இது மாதிரி ஒரு அறிவார்ந்த கூட்டம், இன்டலெக்சுவல் மாநாடு அப்படின்னு பேரே வச்சிருக்கீங்க. அதனால இதை சொல்றேன். இன்டலெக்சுவல்ஸா இருக்கிறதுனால, இன்டலெக்சுவல் மாநாட்டுக்கு என்னை அழைத்திருக்கிறதுனால இன்டலெக்சுவல்ஸ்க்கான ஒரு கருத்தை சொல்றேன். அந்த புத்தகத்தில் அவன் இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிற இன்டலெக்சுவல்ஸை கூப்பிட்டு கேட்குறான், வாட் டு யூ திங்க் இஸ் தி மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்டு? உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் எது? ஒருத்தன் சொல்றான், மேன்ஹாட்டன் இன் நியூயார்க், யூஎஸ்ஏ. ட்வின் டவர் இஸ் தேர். கல்ச்சுரலி, ஃபினான்ஷியலி, கமர்ஷியலி வெரி பிக் பிளேஸ். உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற இடம் அது. பின்லேடன் கூட அமெரிக்காவினுடைய பெண்டகம் ராணுவ இன்டெலிஜென்ஸ் தலைமையகத்தை அடிக்கலடா, முதல்ல அமெரிக்காவை நிலைகுலைய செய்ய வேண்டும் என்று நினைத்த பின்லேடன் கூட ட்வின் டவர் தான் அடிச்சான். உலகத்திலே பெரிய இடம் அதான்டா, விலை மதிக்க முடியாத இடம்னு ஒரு தந்தி சொல்றான். அதுக்கு அவர் சொல்றாரு, நோ, ஹி செட் நோ, டாட் ஹென்றி. அடுத்து ஒருத்தன் எந்திரிச்சு, ஹோர்முஸ் நீரிணையம் மூணுனாக்க இப்போ ஈரான் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும். ஃபியூவல் தோண்டுகின்ற இடமெல்லாம் பெட்ரோல் வர்ற இடம் இருக்குல்ல. காரணத்தோடு இந்த பதிவு. அவன் சொல்றான், ஈராக், ஈரான், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எல்லா இடத்தையுமே சொல்றான். எங்கெல்லாம் பெட்ரோல் கிடைக்குதோ அதான்டா விலை மதிக்க முடியாத இடம், அதையும் இல்லைன்ட்டான். இன்னொரு பெண் எந்திரிச்சு, நிறைய நகை வியாபாரிகள் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சவுத் ஆப்பிரிக்கன் கோல்டு மைன்ஸ்ல உலகத்துல கிடைக்கிற தங்கத்துல 20% கிடைக்குது, அதாண்டாங்கிறான், அதே இல்லைன்றான். பின்ன எதிரான அவனை இப்ப நீங்க ஆர்வமா எதிர்பார்க்கிற மாதிரி டாட் ஹென்ரிட்டே கேட்கிறாங்க. அவன் சொல்றான், the most valuable land in the world is the graveyard. சுடுகாடுங்கிறான். எல்லாரும் அசந்து போறாங்க, எதுக்கடா சுடுகாட சொல்றான்ட்டு விளக்கம் சொல்றான். அதுதான் உங்களுக்கான செய்தி.
இதோ எரிகிறதே. பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் உலகத்தை ஒளிமயமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்து கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டான். பேசிட்டு இருந்தீங்கல்ல, ஒரு ஃபோன் இருந்தால் போதும் விஜயகுமார் சாருக்கு இந்த உலகத்தை புரட்டி போட்டு விடுவார் என்ற அந்த ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப் இருக்கான் இல்லையா, அவன் உலகத்தை உள்ளங்கையில் அடக்க வேண்டும் என்று நினைச்சு கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டான். இப்படி பலர் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்சு எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கும் அடிப்படையாக இருக்கிற செய்யணும்னு நினச்சா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் செஞ்சுட்டு செத்து போயிட்டான். இப்போது இங்கே இருக்கிற மிகப்பெரிய மனிதர்கள், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கல்லூரி தலைவர்கள்லேருந்து எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் சம்பத் சார் தான் சொன்னார், அந்த 108 பேர் வந்து உள்ளே இறங்கினதுனால எதனால் அந்த வைஷ்ணவன்னு சொல்லி சொன்னார். இதை எதுக்கு சொல்ல வர்றேன், இவ்வளோ பெரிய மனிதர்கள் எல்லாரும் நம்ம பார்த்து வியக்கிற அளவுக்கு மேடையிலிருந்து இறங்கினார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாரும் ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி அதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் தான் நினைக்கிறத தன்னுடைய வாழ்நாளில் இப்போ இங்கே போட்டாங்க இல்லையா, காவல்துறை உயர் அதிகாரியாக 35 ஆண்டுகள் பணிபுரிந்தார்னு போட்டாங்க, நீங்களாம் கை தட்டினீங்க. நான் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி ஆகணும்னு நினச்சேன், ஆக முடிஞ்சு. அதுக்கப்புறம் நாடறிந்த பேச்சாளனாக மாற வேண்டும் என்று நினைத்தேன். புத்தகங்களுடைய உண்டு உறங்கி உயிர் தெழுந்து இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுறதுக்காக நிற்கிறேன். நினைக்கிறத செய்கிறவர்கள் இது மாதிரி சில பேர் இருக்காங்க. செய்யாமலே இதைவிட வாய்ப்பு, இதைவிட வசதி, இதைவிட அத்துணை ஆற்றல் அறிவு இருக்கிற நிறைய பேர் தான் என்னவாகணும்னு நினைச்சானோ அதை செய்யலாம்னு தள்ளி போட்டு செய்யாமலே செத்து போனவன்லாம் அந்த விலை மதிக்க முடியாத எண்ணங்களோட சுடுகாட்டில் போய் தூங்குறானா. அவனோட அந்த விலை மதிக்க முடியாத எண்ணங்களும் இருக்கான். அதனாலதான் உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் அந்த சுடுகாடு அப்படின்னு சொன்னதே நீங்க இப்ப கை தட்டுறீங்களா, இனிமேதான் கிளைமேக்ஸ். அது மட்டுமே செய்தி அல்ல. My dear friends, don't go to your grave with your best work inside you. Choose to die empty. உன்னுடைய திறமையெல்லாம் இங்கே செஞ்சு முடிச்சுட்டு வாழ்ந்துட்டு போடா. எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போகாத, அந்த திறமையை உபயோகிக்காம போயிடாத. நீ வாழ்றதுல அர்த்தமே இல்லை அப்படின்னா யோசித்து பாருங்க. நமக்கான செய்தி என்ன? நம்மகிட்ட இருக்கிற அறிவு, ஆற்றல், திறமை அத்தனையும் இந்த உலகத்துல வாழும்போது நமக்கு, நம் குடும்பத்திற்கு, நம் வீட்டிற்கு, நம் நாட்டிற்கு எதையெல்லாம் விட்டு விட்டு போகிறோமோ அவர்கள் மட்டுமே நினைவு கொள்ளப்படுகிறார்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, மகாபாரதத்துல கிளைக்கதை வரும். அந்த கிளைக்கதையில உத்தவ கீதைன்னு ஒண்ணு உண்டு. அவரும் டைஎம்டியை சொல்றாரு. அதுக்காக இந்த பதிவு. அவர் கிருஷ்ணன் மகாபாரத போரை முடிச்ச பிறகு வைகுண்டம் போகணும்னு முடிவு பண்ணிடுவார். உத்தவர் அதை கண்டுபிடிச்சிடுவார். என்ன கிருஷ்ணா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வைகுண்டம் போக போற, எங்களுக்கெல்லாம் ஏதாவது சொல்லிட்டு போம்பாரு. அவர் ஸ்டைலில் கேட்பாரு, கிருஷ்ணர் உனக்கு என்ன வேணும்னு கேள்டா சொல்றேன் பாரு. உன்னை கா தக்ஷிணா அப்படிம்பாரு. இந்த உலகிற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு பதில் சொல்வார் கிருஷ்ணா, ஞானோபதேசிகா. உன்னுடைய ஞானத்தை, உன்னுடைய அறிவை, உன்னுடைய அனுபவத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்து விட்டு எடுத்துக்கொண்டு போய் விடாதேன்னு அவரு சொல்றாரு. அப்போ அத்துணை பேரும் என்ன சொல்றாங்க, இப்போ நான் உங்க எல்லாரையும் பார்க்குறேன். I see something in you. அதனால தான் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறீங்க. எங்களை போன்றவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். I don't know what it is. You have to find it out. You and I are unique, but all of us have something special that makes you beautiful. Do you know what makes you special? When you find it out, you are successful. அத்துணை பேரிடத்திலும் ஒரு திறமை ஒளிந்திருப்பதை நான் பார்க்கிறேன். நின்றுட்டு பேசிட்டு இருக்கேன், எல்லாருடைய முகமும் தெரியுது மேல இருந்து எல்லாம். அப்போ அந்த திறமை என்ன என்று நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். உன்னுடைய திறமை என்ன என்பதை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். நீ கண்டுபிடித்த மாத்திரத்திலேயே வெற்றி என்னும் படியிலே, முதல் படியிலே கால் எடுத்து வைக்கின்றாய். அதோட முடிஞ்சு போச்சா? That is your mission, that is your vision, that is your passion, that is your idea. Take up an idea, make that one idea your life, think of it, dream of it, live on that idea. Let your brain, muscles and nerves, every part of your body be full of that idea. That is the way to success. உன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்துணையும் உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய விருப்பம் என்ன என்று தெரிந்து கொண்ட பிறகு அதில் எவன் செலவு செய்கிறானோ, வித்தவுட் எனி டீவியேஷன், முழுமையாக எவன் செயல்படுகிறானோ அவனை வெல்ல இந்த உலகத்தில் ஆள் இல்லை. வெற்றி உன் கதவை வந்து தட்டும். இது சத்தியம். இதில் எந்த விதமான இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. அப்போ இதை வந்து எல்லாருக்கும் செய்ய முடியுது. சில பேர் மட்டும்தானே சாதிக்கிறாங்க, எல்லாராலையும் முடியலையே. ஏன் அதையும் சொல்லணும் இல்லையா? ரவீந்திரநாத் தாகூர் அற்புதமாக பதிவு செய்வார். ஸ்ப்ரிங் ஹேஸ் பாஸ்ட், சம்மர் ஹேஸ் கான் அண்ட் தி வின்டர் இஸ் ஹியர், பட் த சாங் ஐ மீன் டு சிங் ரிமைன் அன்சங். For
I have stinking and unstinking my instruments. I have spent my days for stinking and unstinking my instrument. சொல்றவர் யாரு? தேசிய கீதத்தை கொடுத்த மனிதர் சொல்றாரு, மிகப்பெரிய அற்புதமான பாட்டை நான் எழுதணும்னு நினைச்சேன். வசந்த காலமும் போய்விட்டது, குளிர்காலமும் போய்விட்டது, கோடை காலமும் வந்து விட்டது. நான் பாட நினைத்த பாட்டை பாடாமலேயே இசைக்கருவிகளை எடுப்பதும் வைப்பதுமாகவே என்னுடைய காலம் கழிந்து விட்டது. பாடாமலேயே சாக போகிறேன். அவரும் டைஎம்டி சொல்றார். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இளைஞர்களுக்கு, these words were about a man whose heart is filled with full of regret over the life half lived. Building to start your legacy is today, not 10 years from today when you have more time. Reflect on what it is you want to create in this world, more importantly, and what you want to wish to live this world when you are no longer here. Greatness comes from beginning something which does not end with you. சாக போற நேரத்துல இதை செய்யணும் அதை செய்யணும் செய்யாமலேயே சாக போகிறோமேன்னு கவலைப்படாம செஞ்சு முடிச்சுட்டு நிறைவா போகணும். நமக்கு பிறகும் நாம் செய்தது நிலைத்திருக்க வேண்டும். பெஞ்சமின் பிராங்க்லின் இன்னும் அழகா சொல்லுவாரு, if you would not be forgotten as soon as you are dead and rotten, either you write things worth reading or do things worth thy writing. இறந்து போன உடன் நீ மறந்து போகப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்கள் படிப்பதற்கு ஏதுவாக நல்லதை எழுதிவிட்டு செத்துப்போ, அல்லது மற்றவர்கள் உன்னை பற்றி எழுதுவதற்கு ஏதுவாக ஏதேனும் நல்லதை செய்து விட்டாவது செத்து போட, இல்லைன்னா நீ வாழ்றதுல அர்த்தமே இல்லைன்ட்டான். யோசிச்சு பாருங்க, உண்மையா இல்லையான்னு. அப்போ நாம் அது மாதிரி இருக்கணும்னா என்ன செய்யணும்? ரொம்ப அற்புதமான மனிதர்கள் இருக்காங்க. ஜார்ஜ் பெர்னாட்ஷா. எப்படி கேட்குறீங்க பாருங்க, அதனால தான் இப்படி பேசுறேன். I want to be thoroughly used up before I die. The harder I work, the more I live. Life is not a brief candle to me. It is a sort of a splendid torch. I want to make it burn as brightly as possible before handing it on to the future generation. இப்போ உங்க தலைவர்கள்லாம் இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்றாங்களே, என்ன காரணம்? அவங்களுக்கு தெரியுது, இந்த வாழ்க்கை என்பது ஒரு மெழுகுவர்த்தி இல்லடா, ஒரு ஒளி பொருந்திய விளக்கு. அதை மேலும் மேலும் பிரகாசமாக்கி எவ்வளவுக்கு எவ்வளவு நான் இந்த ஒரு மாநாட்டை நடத்துறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பாங்க கேட்டு பாருங்க, யோசித்து பாருங்க. எப்படி அப்படி ஏற்பாடு செய்திருந்தால், போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே ஸ்டேஜில் பேசினேன் நான். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன கூப்பிட்டோன்னே எங்கெங்க மீட்டிங்னா, சார் பிஹெச்டி ஹைடெக்லன்னா, என்னங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூப்பிட்டுட்டீங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு இங்கே நிற்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்போது நீங்கள் நினச்சி பாருங்க, எல்லாரும் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒளி பொருந்திய விளக்காக உங்களுடைய வாழ்க்கையை அமைப்பதற்காக தாங்கள் அதை வளர்த்து உங்களிடத்தில், இப்போ சொன்னார்ல கோடிக்கணக்காக பிஸ்னஸ் அங்கே நடந்துட்டு இருக்கு, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ரூம்லையும், இளைஞர்களுக்கு என்ன மெயின் ஹாலில் என்னன்னு சொன்னார் இல்லையா, இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க? அத்துணை பேரும் ஏன் செய்கிறார்கள்? அருமை நண்பர்களே, அப்படி அவர்கள் அத்துணை பேரும் செய்வதற்கு காரணம், நம்முடைய வாழ்க்கை பிறக்கும்போது எல்லாரும் அழுதுகிட்டே பிறக்கிறோம் இல்லையா? உலகமே சிரிக்குது. இறக்கும்போது நம்ம சிரிச்சுக்கிட்டே நிறைவாக சாகணும். ஐயோ இதை செய்யாமல் போகிறோமேன்னு சாகக்கூடாது. உலகமே அழணும். எப்படி சொல்கிறான் தெரியுமா? when you were born you cried while others rejoiced. live your life in such a way when you die you rejoice while the rest of the world cries. அப்துல் கலாம் அப்படித்தானே இறந்தாரு. உலகமே அழுதுச்சு இல்லையா? அத்தனை பேரிடமும் அந்த சக்தி இருக்கிறது அல்லவா? அப்போ நம்ம அதை செய்யணுமா இல்லையா? செய்யாமல் வாழ்ந்துட்டு போனோம்னா அதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அங்கே இதை எங்கே தவற விடுறோம்னா, அருமை நண்பர்களே, we have two lives. கன்ஃபியூசியஸ்னு மாபெரும் தத்துவ ஞானி, இன்டலெக்சுவல் மாநாட்டில் இதை சொல்கிறேன் நான். மிகப்பெரிய தத்துவ ஞானி என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களை சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன். அருமை நண்பர்களே, கன்ஃபியூசியஸ் சொல்கிறத கேளுங்க. we have two lives. the second begins when you realize that you have only one. நமக்கு ரெண்டு வாழ்க்கையா, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான்டா. இன்னொரு முறை பிறக்க போவதில்லை. ஏதோ பிறந்து விட்டோமே என்பதற்காக வாழக்கூடாது. இன்னொரு தடவை பிறக்க போவதில்லைன்னு வாழணும். ஏன்னா இருக்கிறது ஒரு வாழ்க்கை தானே எவன் ஒருத்த உணர்ந்தானோ அன்னைக்கே அவன் வெற்றிப்படியில் கால வைக்கிறானா. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, my soul is in a hurry. I counted my years.
என்னுடைய ஆன்மா வந்த இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்நாட்களை நான் கவனிக்கிறேன், கணிக்கிறேன். I have counted my years. I have less time to live than the time I have lived so far. வயதானவர்கள் நிறைய பேரை பார்க்குறேன். நான் வாழ்ந்த காலத்தை விட வாழப்போகின்ற காலங்கள் மிக குறைவு என்பதை எவன் ஒருவன் தெரிந்து கொள்கிறானோ அன்றைக்கே அவன் முக்கியமானவற்றிலே நேரத்தை செலவு செய்வான், வீணாக நேரத்தை செலவு செய்ய மாட்டான். இது உறுதி. அதுக்கு அதை நம்ம யோசித்து பார்க்கணும்ல. பிரெஞ்சு நாவலிஸ்ட் வில்லியம்னு ஒருத்தன், அவன் என்ன சொல்றான் பாருங்க, நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் செய்யாதீங்கிறாங்கிறான். சில பேர் செஞ்சிட்டு இருக்கிறத என்ன சொல்றான் பாருங்க, ஐ டு நாட் participate in useless meetings to discuss about the life of other people that is irrelevant to meங்கிறான். அவன் பெரியவனா இவன் பெரியவனா அவன் தெரியுமா அப்படின்னு உட்காந்து நிறைய பேர் உட்காந்து பேசுறான்ல. நீங்கள் சிபிஐயில் ஒரு கேஸ் விசாரித்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க ஜட்ஜுக்கு அப்படின்னு ஒரு செய்தி வரும். உடனே உட்காந்து 2 பேர் பேசுவான். சார் அந்த அறிக்கையில் என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்பான். எழுதுனவனுக்கும் வாங்குறவனுக்கும் வாங்குறவர் உடைச்சாதான் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். இவன் உட்காந்து பேசிட்டு இருப்பான், நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அதற்காக கொடுக்கப்பட்டதல்ல இந்த வாழ்க்கை, அதற்காக கொடுக்கப்பட்டதல்ல உங்களுக்கு நேரம். ஓடிக்கொண்டிருப்பது கடிகாரம் முள்ளல்ல, நம்முடைய வாழ்க்கை. அப்போ அந்த வில்லியம் சொல்றாரு, ஐ வாண்ட் டு பி வெரி க்ளோஸ் வித் பீப்புள் ஹூ ஆர் இன்டெலிஜென்ட். அதனால தான் இன்டெலெக்சுவல்ஸ் மாநாட்டில் நான் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன், இல்லைன்னு நிற்க மாட்டேன். ஐ வாண்ட் டு பி வெரி க்ளோஸ் வித் பீப்புள் ஹூ ஆர் இன்டெலிஜென்ட் அண்ட் ஹியூமன். அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்கல்ல, ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு வேஸ்ட் எனி ஆஃப் மை ரிமைனிங் லைஃப். அப்போ ஒவ்வொரு நாள் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறேன் கேளுங்க. யாராக இருந்தாலும், வயதானவர்களாக இருக்கட்டும் இளையவர்களாக இருக்கட்டும், டாட் ஹென்றி சொல்கிறத சொல்கிறேன். அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மனிதனாக உயர்ந்ததுக்கு காரணத்தை சொல்கிறான். ஐ ஹவ் லுக்டு இன் டு தி மிரர் எவ்ரி டே மார்னிங் and asked myself, if today were the last day of my life, would I want to do what I am about to do today? தினம் தினம் காலையில் கண்ணாடிக்கு முன்னால் நின்று, இன்று என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாளாக இருந்தால் இது அமங்கலம் அல்ல. இதுதான் சிந்திப்பதனுடைய பெரிய நோக்கமே இதுதான். இன்னைக்கு நான் என்ன ஜாலியாக போகணும்னு நினைச்சனோ, எதை ஸ்க்ரோல் பண்ணணும்னு நினைச்சனோ அதை செய்வேனா, அதை விட ரொம்ப அர்த்தமுள்ள காரியத்தை, முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையானதை செய்வேனா, எப்பெல்லாம் நான் என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டேன், இன்னைக்கு லாஸ்ட் நாளாக இருந்தான்னு ஞாபகம் வருதோ அன்னைக்கெல்லாம் நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கிறேன், முக்கியமானதை செய்ய ஆரம்பிச்சுக்கிறேன். சம்டைம்ஸ் ஐ எம் ரிமெம்பரிங் தட் ஐ வில் பி டெட் சூன் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் டு மேக் பிக் சாய்ஸஸ் இன் மை லைஃப். நம்ம காலம் கொஞ்சம் தாண்டான்னு ஒரு மனுஷன் உணர்ந்துட்டான்னா தனக்கு என்ன முக்கியமோ அதை தவிர வேற அதில் நேரத்தை செலவு பண்ண மாட்டான். சரி, அப்போ என்னத்தை செய்யணும்? ஹவு மச் ஒர்க் டிட் யூ டூ டுடே தட் யூ வில் பி ப்ரௌட் ஆஃப் டுமாரோ? இன்றைக்கு நீங்கள் செய்கிற வேலை நாளைக்கு உங்களுக்கு மரியாதையை உண்டாக்குமா? அதை மட்டும் செய்யுங்கள். டிட் யூ மேக் ப்ராக்ரஸ் ஆன் வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் டு யூ? உனக்கு என்ன அவசிய தேவையோ அதில் மட்டும் நீ நேரத்தை செலவு பண்ணுறியா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், we have stopped unleashing our best work each day. தினம் தினம் நம் வாழ்க்கையிலே நமக்கு மிக தேவையான வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நோக்கி அடைவதிலே ஒவ்வொரு படியாக முன்னேறி கொண்டிருக்கிறோமா என்றால் இல்லை, நிறுத்தி விட்டோம். வெட்டியாக பொழுதை கழித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், greatness emerges when you consistently choose to do the right thing even when it is uncomfortable. முந்தா நாள் சென்ட் ஜோசப் காலேஜில் பேசிட்டு, நேற்று சென்னையில் பேசிட்டு, இன்றைக்கு உங்கள்கிட்ட பேசுறது கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக இருக்கிற பிரயோஜனமானதை எவெல்லாம் அதை விரும்பி எடுத்துக்கிட்டு செய்கிறானோ அவனை வெல்ல இந்த உலகத்தில் ஆள் இல்லை. இது நிதர்சனம். அப்போ I believe that you are capable of doing things. The best work is still ahead of you. However, all the positive thinking in the world will not amount to anything without decisive action. நான் இப்போ அந்த பாட்டை போட்டோன்னு சொன்னார்ல, இதை பார்த்தீங்கல்ல, இதன்படி நடக்க கற்றுக்குங்கன்னு பேசினார் அவர். சுரபி கார்த்திகோட நின்று அந்த பையன் பேசினார், நான் பார்த்தேன். அப்போது நான் எவ்வளவுதான் உங்களுக்கு மோட்டிவேஷனல் டாக்னு பேசினாலும்
நிறைய புத்தகங்களை படித்து விட்டு வந்து அதை சாராம்சமா புழிஞ்சு கொடுத்தாலும் அதை நீங்கள் செயல்படுத்துவதில் தான் உங்களுடைய வெற்றியே அமர்ந்திருக்கிறது. வெற்றி அதன் விலையை தர தயாராக இருப்பவர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, என்னை பொறுத்தவரை அந்த வெற்றியின் விலை வியர்வை. இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. The rest of us want you to act, and if you don't, you are robbing yourself, you are robbing the peers, you are robbing the institution, and you are robbing the world of the contribution only you can make. இந்த உலகம் உங்களுக்கு உங்கள் மூலமாக எதை பெற நினைக்கிறதோ அதை கொடுக்காமலே இறந்து போய் விடுவோம். அப்பவும் சொல்றான், கடைசியா சொல்றான், my dear friends, don't go to your grave with your best work inside you, choose to die empty-ங்க. திரும்ப திரும்ப சொல்றான், உங்களுடைய சக்தி திறமை அத்துணையும் இந்த உலகத்தில் வாழும் போதே விட்டு விட்டு போய்விடுங்கள். தயவு செய்து எடுத்து கொண்டு சுடுகாட்டுக்கு போய்விடாதீர்கள். அப்படி போவதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு புத்தகம். அருமை நண்பர்களே, உங்களுக்கு வேண்டிய மகிழ்ச்சி, உங்களுக்கு வேண்டிய செல்வம், உங்களுக்கு வேண்டிய அமைதி, உங்களுக்கு வேண்டிய புகழ் அத்துணையும் உங்களுக்கு கிடைக்கும்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குமா இல்லையா? அப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது இது. இதை கண்டுகொண்டவர்கள் அத்துணை பேரும் மாபெரும் மனிதர்கள். கண்டும் காணாதவர்கள், கண்டுகொண்டும் செயல்படுத்தாதவர்கள் பெரிய அளவிலே வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை. அது என்னது? லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன? தமிழ்ல ஈர்ப்பு விதிங்கிறாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு காந்தம் தன்னை சுற்றியுள்ள பொருட்களை தனக்கு வேண்டியவற்றை எப்படி தன்னை நோக்கி இழுத்துக் கொள்ளுகிறதோ நண்பர்களே, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய காந்தம் உங்களுடைய எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்களை நீங்கள் சீரமைத்துக் கொண்டால், the golden key to remember is the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. விதியை மதியால் வெல்ல முடியும். அதற்கு உன்னுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் எண்ணங்களாக வெளிப்படுகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் சொற்களாகின்றன. உங்களுடைய சொற்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் செயல்களாக மாறுகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் பழக்கங்களாக மாறுகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் உங்களுடைய வாழ்க்கையையே புரட்டி போடுகின்றன. அத்துணையும் ஆரம்பிக்கின்ற இடம் எண்ணம். Until you change your mind, you will never change your action. அப்படி மாத்திட்டீங்கன்னா, nothing in the universe can stop the idea whose time has come. எதனாலும் முடியாது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? எண்ணம் தான் வலிமையானது. அருமை இளைஞர்களே, பெரியோர்களே, ஒன்றை நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். சொல்றது விவேகானந்தருங்க, நான் இல்ல. உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்த அருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். பெரிய மனிதர்கள் சொல்லுவது அத்துணையும் கேளுங்கள், வியந்து போவீர்கள். புரியுற மாதிரி சொல்லணும்னா, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் புது புது உயரமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதை தானடா வாழ் உனக்கு தருகிறது. அதனால் பெரிதினும் பெரிது கேள். கேட்கறத பெருசா கேட்கறதுல என்னங்க உங்களுக்கு கஷ்டம்? நினைக்கிறத பெருசா நினைக்கிறதுல என்ன கஷ்டம்? ஏன் நினைக்கணும்? இப்ப இங்க இவ்வளவு பேர் அமர்ந்திருக்கீங்கல்ல, ஹூண்டாய் சிஇஓல இருந்து எல்லாரும் உட்காந்துருக்கீங்கல்ல, நீ யோசித்து பாருங்க. நாம் அத்துணை பேரும் இன்று நாம் இருப்பதற்கு, இந்த நிலையிலே இருப்பதற்கு ஒரே காரணம் உங்களுடைய மனமே. சொல்றத அக்பர். யோசித்து பாருங்க, அது உண்மையா இல்லையான்னு யோசித்து பாருங்க. உலகத்தில் பிறந்த ஜீவராசிகள் அத்துணையிலும் மிகச்சிறந்த ஜீவராசி மனிதன். மனிதனுக்கு அந்த உயர்வை தருவது அவனுடைய சிந்தனையே. சொல்றது மாபெரும் ஆசிரியன் அரிஸ்டாட்டில். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான் ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் எமர்சன். Whatever a mind of a man can conceive and believe he can achieve, Napoleon Hill. When you really want something, the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கவுலோ சொல்றான், உனக்கு கண்டிப்பா ஒன்று வேணும்னு சொல்லி உன்னுடைய மனம் அதை கருத்தரித்தால் அது குழந்தையாக பிறந்தே தீரும், அது வெற்றி பெற்றே தீரும்ங்கிறான். அத்துணைக்கும் அடிப்படை காரணம் மனம். சரி, இப்போ இங்கே இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
சொந்த வாழ்க்கையை பற்றி 1-2 சொல்லணும்னு என்னை வரும்போது கேட்டாங்க. இதை நான் சொல்லி பல மில்லியன்ஸில் பார்த்துருப்பாங்க. 2 உதாரணங்களை சொல்கிறேன். ஒன்று ஆண்களுக்காக, இன்னொன்று பெண்களுக்காக. அருமை பெரியவர்களே, நானும் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், எண்ணம் தான் வாழ்க்கை, நீ என்ன ஆகணும்னு நினைக்கியோ அது ஆகலான்ட்டு. என்னுடைய ஏழை நண்பனும் இங்கே படித்தாங்க, அரசு மருத்துவமனையில் பிறந்த அரசு அதிகாரியான்னு வரிசையாக படித்தார் மகேஷ். கல்லூரிக்கு செல்லும்போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் இருக்கும். என்னுடைய நோக்கம் காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது. என்னுடைய நண்பனினுடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியாது. உங்கள் பிஸ்னஸ்லேயும் அதுதான், தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இதுதான். எல்லாத்துக்குமே காரணம் எண்ணம் தான். இதை ஏன் பதிவு செய்கிறேன்னா எனக்காக இல்லை, இளைஞர்களுக்காக. நீ சொல்கிறியா என்னவாகணும்னு நினச்சியா அதே ஆயிட்டியா அப்படின்னா நான் ஆனாதானே உங்களுக்கு சொல்ல முடியும். அருமை நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் அதிலிருந்து பெரிய மீசை வச்சுட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டு அந்த மாவட்டத்தோட எஸ்பி சிவப்பு விளக்கு சொல்ல திரு வால்டர் தேவாரம் அவர்கள் 1979 80 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். கல்லூரிக்கு போகும்போது அவர் போகிறத பார்த்துட்டு தான் நானே என் ஃப்ரெண்டும் போவோம். அவன் என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து பிறந்தவன். அவனுடைய நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியாது. எப்போ பார்த்தாலும் ஒரு ஹிண்டு பேப்பர் எடுத்து ஒரு லைன் விடாமல் படிப்பான். ஒரு நாள் காரை நிறுத்திட்டார் 9:30 மணிக்கு. ஏண்டா காலேஜுக்கே போகிறதுலையா 2 பேரும் தினம் பார்க்குறேன் 9:30 மணிக்கு இங்கே நிற்கிறேன்னாரு. உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன சார் செய்யணும்? என்ன மாதிரி ஆகணுமா? என்ன மாதிரி ஆகணும்னு நீ நினச்சிக்கடா, என்சிஎஸ்ல போய் சேரு, கஷ்டப்பட்டு படி, மற்ற நேரம்லாம் கிரவுண்டில் செலவு பண்ண, நீ பெரிய போலீஸ் அதிகாரி ஆயிடலான்ட்டு போயிட்டார். சொன்னதெல்லாம் செஞ்சேன். நான் சொன்னேன்ல, இப்போ however all the positive thinking in the world will not amount to anything without decisive action சொன்னேன்ல, செஞ்சேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? சர்வீஸ் கமிஷன் செலெக்ஷன் வந்துச்சு. 2 பேரும் போனோம். ஃபர்ஸ்ட் தடவை எனக்கு கிடைச்சிருச்சு, அவனுக்கு கிடைக்கல. அவன் கவலையே படலை. எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக நான் கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக என்னுடைய ஏழை தாயை அழைத்து கொண்டு குடி புகுந்தேன். நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம எஸ்பி ஆகணும்னு நினச்சோம், ஆகிட்டோம், நம்ம தாண்டா பெரிய ஆளுன்ட்டு. அடுத்தது அதான் கிளைமேக்ஸு. பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட கலெக்டரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். நண்பர்களே, நூலகத்திலேயே பேப்பரை வைத்து படித்துக் கொண்டிருந்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக என்னை வரவேற்றான். நான் எஸ்பி பங்களாவை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கலெக்டர் பங்களாவை பார்த்துட்டு இருக்கான்னு எனக்கு அப்பதான் தெரியும். இப்போ நீங்கள் என்னவாகணும்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, நினைத்தால் நடக்கும், நினைத்தது நடக்கும், மாற்று கருத்தே இல்லை. பெண்களுக்காகன்னு சொன்னேன். இப்போ என்னை பேசும்போது மகேஷ் சொன்னார், 3 முறை அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டியிலே பதக்கம் பெற்றவர், நாசிக், லக்னோ அப்படின்லாம் சொன்னோன்னே துப்பாக்கி குண்டை கையில் வாங்கிட்டு 2 பேரை சுட்டணுன்னா கைதட்டிங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் தோத்ததும் இருக்குல்ல, அதை உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்கல்ல யாரும். அருமை நண்பர்களே, பெண்களுக்காகவே இந்த பதிவு. Women are trying to prove that women can do what men can do. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do. பரவாயில்லையே, இன்டலெக்சுவல் மாநாடு தான். பெண்கள் ஆண்கள் செய்வதை செய்வதற்காக முயற்சிக்கின்றீர்களே, அதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள். ஆண்களால் செய்ய முடியாததையும் பெண்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார். பாரதிங்க, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், பெண் உரிமை பேசும் இத்திருநாட்டில் மண்ணுரிமை தீர்தல் முயற்கும் வேண்டாம். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். அதோட நிறுத்தின பாரதி. ஆணும் பெண்ணும் நிகரென கொண்டால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்கும், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை காணா. போப்ஸ் மேகசின் 141 பேருடைய மில்லினர்ஸ்னுடையத வெளியிட்டிருக்காங்க. அருமை நண்பர்களே, பெண்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். 47 பேர் அமெரிக்காவில் மிகப்பெரிய பில்லியனர்ல 47 பேர் பெண்கள். விமானம் ஓட்டுவதில் ஆரம்பித்து இராணுவத்தில் ஆரம்பித்து சொன்னால் 1000 சொல்ல முடியும். என்னால் உடைக்கப்பட்டு விட்டது. அவர்களுடைய அடிமை சங்கிலி என்று இருந்ததை உடைத்து கொண்டு பெண்கள் முன்னேற்ற ஆரம்பித்து விட்டார்கள். பிசினஸா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், இராணுவமா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் பாருங்க,
ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ்நாடு பூரா எடுத்துட்டீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸில் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக இருக்காங்க. எப்படி சாத்தியப்பட்டது? சிந்தித்து பாருங்க. அப்போ பெண்களை பத்தி எழுதின பாரதி சொல்றான், உரைநடையில் சொல்றான், ஆண்களால், ஆண் எனும் குருட்டு மனிதர்களால் தொற்றுணர முடியாத அற்புத யானை, கண்டுணர முடியாத பேரொளி, அதனால் யாதுமாகி நின்றாய் காளின்னு பெண்ணை தெய்வத்துக்கு ஒப்பிடுறான். இதெல்லாம் போய் திருவிக்க சொல்றாரு, ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதுவே மேல். சொல்றது யாரு? ஒரு ஆண். இதெல்லாம் ரைட்டிங்ஸ் இருக்கிறத நான் சொல்றேங்க. ஏன் சொன்னாங்க தெரியுமா? இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாரும் ஆக்கிரமிக்கிறோம்ல, நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும், பெண்களுக்கு என்ன தெரியும், அந்த காலம்லாம் போயிடுச்சு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்லிட்டான் இலக்கியத்துல. ரொம்ப ஆங்கிலம் தமிழ் ரெண்டும் நல்லா புரிஞ்சு கேட்குறீங்க, அதனால இதை சொல்றேன். அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்து புனல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம். என்ன அர்த்தம் தெரியுங்களா? அத்தி பூவை பார்த்துடலாம், வெண்ணிற காக்கையை பார்த்துடலாமா, மீன் நீர்ல நீந்தி போகின்ற தடத்தை கூட பார்த்து விடலாமா. ஆனா ஞானிகளுக்கும் தெரியாதான், கடவுளுக்கு தெரியுமா என்னன்னு சந்தேகமா. எது? மான் போன்ற விழிகடை உடைய மாதர்களின் மங்கையரின் மனைவியரின் மனதை உணர்ந்தவன் இந்த உலகத்தில் எவனும் இல்லைன்றான். நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறோம். எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க. இப்போ சொன்னதுக்கு வர்றேன், தோற்ற சம்பவத்தை சொல்லுகிறேன். பெண்களுக்காக சொன்னேன் இல்லையா, பெண்கள் ஆண்களால் செய்ய முடியாத சாதிப்பவர்கள் சொல்லிட்டு கடந்து போக சொல்லல. இங்கு அவர் படித்தபடி 3 முறை தங்கப்பதக்கம் பெற்றவன் நான் என்ற காரணத்தினால் தமிழக காவல்துறைக்கு மீண்டும் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று தமிழக காவல்துறை என்னை தேர்வு செய்து அனுப்பியது. திரு வால்டர் தேவாரம் அவர்கள் டீம் சீஃப். ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து 2 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் துப்பாக்கி சுடுறதுல வல்லவர்கள் அங்கே அழைக்கப்படுவார்கள். போட்டி நடக்கும். உங்களுக்கு நேரம் கருதி வேகமாக பேசுகிறேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 50 கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும். 6 ரவுண்டு ஃபயர் பண்ணணும். புல்லில் அடித்தா 5 மார்க், இன்னரில் அடித்தா 3 மார்க், அவுட்டரில் அடித்தா 1 மார்க். ஒவ்வொரு தடவை போட்டிக்கு போகும்போதும் அச்சுதன் நாயர் அப்படின்னு கேரளாலேருந்து ஒருத்தர் வருவார். இதை துபாய் ஏர்போர்ட்டில் பேசிட்டு இறங்கணுன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டு போயிட்டேன். ஒரே நாளில் 1 மில்லியன் பார்த்துட்டாங்க. அதனால உங்களில் சிலர் பார்த்திருக்க கூடும், ஆனால் பெண்களுக்கான பதிவு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட காரணத்தினால். அருமை நண்பர்களே, அந்த அச்சுதன் நாயருக்கும் எனக்கும் தான் நாக் அவுட் சிஸ்டத்தில் எல்லாரும் அவுட் ஆனதுக்கப்புறம் கடைசியில் போட்டி இருக்கும், ஃபைனல். 4வது முறை போகும்போது நான் ஃபைனலுக்கு வந்துட்டேன். எங்கே அச்சுதன் நாயர்னு கேட்டேன். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு. என்னை விட வயதிலே மூத்தவர், குறிப்பார்த்து சுடுவதிலே மிக வல்லவர். ஒரு 1/2 மார்க் 1 மார்க்கில் நான் ஜெயிப்பேன். அவர் இத்தனைக்கும் அவர் சில்வர் மெடல் வாங்குவார். முயற்சிக்கு முன்னால் வரும் தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வரும் மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும் என்பதற்கு நானே உதாரணம். யுவர் மெரிட்ஸ் ஆர் ஜட்ஜ்டு ஒன்லி பை தி ரிசல்ட்ஸ் யூ ஹவ் ப்ரொடியூஸ்ட், நாட் பை தி எஃபர்ட்ஸ் யூ ஹவ் டேக்கன். ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே பேசுகின்ற உலகம் இது. நீ வெற்றி பெற்றால் உன்னை கொண்டாடுவதும் தோல்வி அடைந்தால் கொண்டு போவதும் உலக இயற்கை. தோற்றவர்களை கொண்டாடுவதற்கு இந்த உலகத்தில் நேரம் இல்லை. வெற்றி பெறும் வரை அமைதியாக இரு, வெற்றி பெற்ற பிறகு அடக்கமாக இரு. To reach a particular place is difficult, to maintain the same is very very difficult. இதை ஏன் சொல்றேன்னா, நான் அவரை ரொம்ப அலட்சியமா பார்ப்பேன். அப்போ இதெல்லாம் எனக்கு சொல்ல ஆள் இல்லை. அவர் தலையை கீழே போட்டு பேசாம போயிடுவார். 4வது முறை அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னொன்னே நம்ம தாண்டான்னு நினைக்கிறேன். ஒரு 6 அடி உயரத்தில் ஒரு பொண்ணு நிற்குது. மை நேம் இஸ் அர்ச்சனா ஐபிஎஸ், ஐ எம் ஃப்ரம் கேரளா. நான் தான் உன்கிட்ட சுட போகிறேன்டாங்க. எனக்கு நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி. நம்மளை மீற முடியுமா? 3 தடவை கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு இந்த டாஸ் போடுவாங்க கிரிக்கெட் மாதிரி. அதெல்லாம் வேண்டாம், நீ சுடுமான்னு. அந்த பொண்ணு போய் சுட்டுச்சு. அது சுடுறதுக்கு முன்னாடி சொன்னார், நீங்கள் தானே சீனியர், நீங்கள் தான் சுடணுன்ட்டார் ஜட்ஜ். உடனே நான் சுடுறேன்ட்டேன். 6 ரவுண்டு சுடுறேன், 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். எல்லாரும் சொல்கிறாங்க நீ தாண்டா ஜெயிப்பேன்னு உட்காந்துட்டேன். அந்த பொண்ணு அங்கேருந்து என்னை விட குறைந்த நேரத்திலே 6 ரவுண்டு சுட்டுச்சு. அதுவும் 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். வால்டர் தேவாரம் சார் சொன்னார், யூ கோ அண்ட் see the targetனர். டார்கெட்டை போய் பார்த்தா என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்தது. குரூப்பிங்னு சொல்லுவோம். என்னடா இது, நம்மளை காலி பண்ணிடும் போல் இருக்கேங்கிற எண்ணம் முதல் முறையாக எனக்கு வருது. அப்போதான் நான் நினைக்கிறேன், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு வரும்போது 2 பேரும் ஈக்குவல் மார்க் டாஸ் போட்டுடலாமான்னு ஜட்ஜ். உடனே எஸ்ன்ட்டேன். ஏன்? தோத்தா டாஸில் தோத்தோன்னு சொல்லிக்கலாம். நான் தோற்று போய்விட்டேன். இனிமே தான் கிளைமேக்ஸ். துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன். தொடச்சு கொடுத்துட்டு அந்த பொண்ணு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு சொன்னிச்சு, கலியமூர்த்தி அவர்களே,
என்னிடம் தோற்றதற்காக இப்படிலாம் நீங்கள் ரொம்ப சீன்லாம் போடாதீங்க, துப்பாக்கியெல்லாம் தூக்கி கீழே போடாதீங்க. இன்னும் உங்களுக்கு ஷாக் இருக்கு. என்னன்ட்டு அப்படி யோசித்து பார்க்குறேன். அந்த பெண் சொன்னால், நண்பர்களே, பெண்களை கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் எத்துணை திறமை வாய்ந்தவர்கள் என்று. நான் யார் தெரியுமா? உங்களிடம் 3 முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான் என்று. இன்னும் எனக்கு முடிசிலுக்கும். இப்ப தெரியுதா பெண்கள் யாருன்னு? அதனால நீங்க ஒன்றை செய்யணும்னு நினைச்சா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. பெண்களினுடைய பெருமை என்னன்னு தெரியுது. நம்ம எல்லாருமே சேர்ந்து வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை சாதிப்பதற்காக இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். இதுக்கு என்ன நமக்கு மிக அடிப்படையான தேவை என்ன? எந்த துறையை சேர்ந்தாலும், பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இளைஞர்களுக்காகவே இந்த பதிவு. வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தயவு செய்து நண்பர்களே, தொடர்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ, உங்கள் பிஸ்னஸுக்கு என்ன தேவையோ தொடர்ந்து வாசித்து கொண்டே இருங்கள். இந்த உலகம் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. படித்தால் வேலை என்ற நிலை இருந்தது. எது தேவையோ அதை படித்தால் வேலை என்ற நிலையாக மாறியது. இன்றைக்கு அப்படி இல்லை. மல்டி டிசிப்ளினரி ஸ்கில் என்று என்ன படிச்சிருந்து 95% நீ வச்சிருந்தாலும் உன்னோட ஸ்கில் என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டர் வளர்ந்துகிட்டே போகுது. இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் டுடே யூ ஆர் ஜாப்லெஸ் டுமாரோன்னு ஆகி போச்சு. பிஸ்னஸ்லேயும் அப்படிதான். இந்த பிஸ்னஸ் பீப்புளுக்காக இந்த இடத்துல ஒன்று பதிவு செய்கிறேன். 2013ஆம் ஆண்டு நோக்கியா சாம்ராஜ்யம் சரிந்தது. நான் சொன்னேன்ல, டு ரீச் எ பர்டிகுலர் பிளேஸ் இஸ் டிஃபிகல்ட், டு மெயின்டைன் த சேம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். உங்களுக்கு தேவையான ஒன்று. இந்த நோக்கியா சாம்ராஜ்யம் சரிஞ்சோன்னா 2013 பில்கேட்ஸோட மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய சிஇஓ சத்யா நாதல்லா 5.2 பில்லியன் யூரோஸுக்கு நியூயார்க் நகரத்தில் 2013 மார்ச் 9 கையெழுத்தாகுது. ஸ்டீஃபன் எலோப் அப்படின்னு நோக்கியாவோட சிஇஓ கையெழுத்து போடும்போது குலுங்கி அழுகுறார். யாரு? நோக்கியாவோட சிஇஓ ஸ்டீஃபன் எலோப். அவர் சொல்றாரு, சத்யாநாதல்லா, ஏன்பா விலை பேசி தானே கொடுக்குற, ஏன் அழுகிற? உன்னை பார்த்துட்டு எல்லாரும் கூட இருக்கிற டீமே அழுகுது. அவன் சொல்றான், we have not committed anything wrong. As usual we are doing our work. We did our work. But somehow we lost. நாங்கள் எப்பொழுதும் செஞ்சதை தாண்டா செஞ்சுக்கிட்டே இருந்தோம், எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் தோத்துட்டோம். எப்படி தோத்துட்டோன்னு தெரியலன்னு உடனே சத்யநாதல்லா சொல்கிறான், நீ சொன்னதுலேயே உனக்கு பதில் இருக்குடா. எப்பொழுதும் செய்கிறதே செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னல, அதாண்டா காரணம். உன்னை சுற்றி உள்ள எதிரிகள் தங்களை வளர்த்து கொண்டு புதிய புதிய டெக்னிக்கை கற்றுக்கிட்டு எவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ கணிக்க தவறிவிட்டாய். எப்பொழுதும் செஞ்சதே நீ செஞ்சுட்டு இருந்த, அவன்லாம் புதுசாக செஞ்சுட்டு இருக்கான். ஏஐ நான் தாண்டா பெரியவன் சொல்லிட்டு இருக்கும்போது யூஎஸ்ல டீப்சீக்கை விட்டு அவன் 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 100 செய்யறத புரியறதுக்காக சொல்றேன். 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 1000 செய்யற மாதிரி சைனா விட்டான். பில்லியன்ஸ்ல லாஸ். அப்போ எவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ கணிக்க தவறிவிட்டாய். அதனால தாண்டா தோத்தங்க. அப்படின்னா வியாபாரத்திலே ஆண்டர்பிரினர்ஸாக இருக்க வேண்டிய நீங்கள் இந்த உலகம் எவ்வளவு வேகமாக மாற்றம் ஒன்றே மாறாதது என்று மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை கவனிக்க தவறிவிடாதீர்கள். சரி, தடைகள் வருது பிஸ்னஸ்ல. கோவிட் வருது, என்னென்னமோலாம் வருது, எதிர்பாராத தடைகள்லாம் வருது. மத்திய கரீபியன்ல செலூடான்னு ஒரு இடம் இருக்கு. காரணத்தோடு இந்த பதிவு. எப்போ புயல் வெள்ளம் வந்தாலும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஹரிக்கேன் வரும். ஒரு 10,000 பேர் செத்து போவோம், 10,000 ஏக்கர் நிலம் போயிடும். ஜப்பானிய கட்டுமான வல்லுநர்களை அழைத்து கொண்டு வந்து தடையை தாண்டுவது எப்படி என்பதற்காக இந்த பதிவு. உலகத்தில் மிக ஸ்ட்ராங்காக செலூடா பிரிட்ஜுன்னே பேர் இருக்கு. ஒன்று கோடிக்கணக்கான டாலரை செலவு பண்ணி கட்டிட்டாங்க. கட்டி முடிச்சு அவன் போகலை. யார்? ஜப்பானிய கட்டுமான வல்லுநர்கள் அங்கேருந்து போகலை. ஆனால் அதுக்குள்ள ஒரு பெரிய புயல் வெள்ளம். இப்படி ஒரு புயல் வெள்ளம் வரும்போது இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். தான் கட்டின பாலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பாலம் ஹெலிகாப்டர்லேருந்து பார்க்கும்போது அப்படியே இருக்குது, ஒரு துளி கூட இல்லை. பாக்கி எல்லா பாலமும் உடஞ்சி போச்சு. இவங்களுக்குலாம் ஒரே பெரிய நிறைவு, மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி 5 நிமிடம் கூட நீடிக்கவில்லை நண்பர்களே. ஹெலிகாப்டரை போய் கீழே இறக்குறான். அந்த நதி 500 மீட்டருக்கு முன்னால் இந்த பாலத்தை தகர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரையினுடைய ஒரு பக்கத்தை உடைத்து கொண்டு அதனுடைய வேலையை செய்து கொண்டு அது போய்கொண்டே இருந்தது. நண்பர்களே, வாழ்க்கையிலே தடைகள் வரும். உன் லட்சியத்தை மாற்றிக்கொள்ளாதே.
லட்சியத்தை அடைய வேண்டிய வழியை நீ மாற்றிக்கொண்டால் உன்னை விஞ்ச யாரும் இல்லை. ஒவ்வொன்றும் 2 நிமிஷம் சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள நான் முடிச்சிருவேன். அருமை நண்பர்களே, பணம், பிஸ்னஸ்னாலே பணம் தானே. ரொம்ப ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க. மணி இஸ் த மீடியம் பை விச் யுவர் எர்த்லி சக்சஸ் இஸ் மெஷர்டு. நம்புறீங்களா? பணம் அளவுகோலாக வைத்துத்தான், பணத்தை அளவுகோலாக வைத்துத்தான் இந்த உலகத்திலே உன்னுடைய வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையா தோல்வியான வாழ்க்கையா என்பதை இந்த உலகம் முடிவு செய்கிறது. உலகம் முடிவு செய்கிறது. சரி, அப்படின்னா என்ன செய்யணும்? பணம் வேணும். யார்கிட்ட பணம் இருக்கு? மணி இஸ் plentiful for those who knows the simple laws which governs its acquisition. பணத்தை சேர்ப்பதற்குரிய சூட்சுமத்தை யாரெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களிடத்தில் மட்டும்தான் பணம் குவிகிறது. சரி, பணத்தை ஏன் குவிக்கணும்? மணி மேக்ஸ் பாசிபிள் தி என்ஜாய்மெண்ட் ஆஃப் த பெஸ்ட் த எர்த் ஆஃபர்ஸ். இந்த பூமியிலே, உலகத்திலே எதையெல்லாம் நல்லதை, மிகச்சிறந்ததை, உங்க வீடா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அத்துணையும் நீ தூய்க்க வேண்டும் என்றால், தூய்த்துணர வேண்டும் என்றால், அனுபவிக்க வேண்டும் என்றால் உனக்கு பணம் வேணும். ஆனா உங்களுக்கு ஒரு தெரியுமா? Money is governed by the same laws which prosperous people thronged in the streets of Babylon 6000 years backங்கிறான். நேபுகாத் நேச்சார் பாபிலோன் ஆட்சி செய்யும் போது உலகத்துல பணக்கார நாடு வந்து பாபிலோன் தொங்கு தோட்டம். அங்க உள்ள வியாபாரிகள் பணம் அடிக்காததுக்கு முன்னாடி தங்க காசுகளை தோளிலே போட்டுக்கொண்டு, தங்க காசு ஒன்னோட ஒன்று இடிச்சு சத்தம் கேட்கல, அதை மகிழ்ந்து அதை உணர்ந்து கொண்டு நடந்தார்கள் அல்லவா? அப்ப பணத்தை சேர்க்கறதுக்கு எது வந்து காரணமா இருந்துச்சோ, எது சட்டமா இருந்துச்சோ, இன்னை வரைக்கும் அதான்டான். அப்போ அதை வள்ளுவர் எப்படி சொல்றாரு பாருங்க. நம்ம பொது புத்தியில என்ன ஆயிடுச்சுன்னா, பணம் நிறைய வச்சிருக்கிறவன் அயோக்கியன். நம்ம அப்படிதான் சொல்லி கொடுக்கப்பட்டு வளர்ந்துருக்கோம். என்ன காரணம்னா, ஒரு சில அரசியல்வாதிகள், ஒரு சில வியாபாரிகள் தவறான முறையில பணம் சம்பாதிக்கிறதுனால பணம் அதிகமாக வச்சிருக்கிறவன் தப்பானவன் சொல்லி கிராமப்புறங்கள்ல நிறைய சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க. நீங்க வெளிநாட்டுல போய் பாருங்க, அறிவை உபயோகித்து கோடிக்கணக்கான டாலர்களை குவிப்பதனுடைய வாழ்க்கை முறையையும் அவர்களுடைய தரத்தையும் அவர்களுடைய பண்பையும் பார்த்து வியந்து போவீர்கள். நிறைய பேர் போறவங்க இருப்பீங்க. அப்போ அந்த நினைப்பு தவறானது. இப்போ வாழ்க்கைக்கு பணம் வேணும். பணத்தை ஏன் சம்பாதிக்கணும்னு வள்ளுவர் சொல்றாருன்னா நீங்க நம்புவீங்களா? அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்க. பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தம் இல்லை பந்தம் இல்லை. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான வாழ்க்கையிலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசு இல்லாதவன் குடும்பத்திலே. புரியுற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. வள்ளுவர் சொல்றாரு, ஏன் பணத்தை சேர்க்கணுமா? இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. பணம் இல்லைன்னா, புரியுற மாதிரி சொல்றேன், பணம் இல்லைன்னா ஹூ ஆர் யூ, பணம் இருந்துச்சுன்னா ஹவ் ஆர் யூ. உண்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, பணம் இல்லாரை பொருள் இல்லாரை பொருளாக்கும் பொருள் அல்லது இல்லை பொருள்ட்டான். ஒரு பொருட்டே இல்லாதவனுக்கு கூட பணம் இருந்தாச்சு அவனை பெரிய ஆளாக்கிடுவான். கல்வியுடைமை பொருளுடைமை இரண்டு செல்வமும் செல்வம் எனப்படும்ங்கிறது சங்க இலக்கியம். கல்வி இருக்கிறதும் செல்வம் தான், பணம் இருக்கிறதும் செல்வம் தான். அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு, செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனினும் கூறியதில்லை. பணத்தை செய்டா, உன் எதிரியினுடைய திமிரை அறுப்பதற்கு அதை விட கூர்மையான ஆயுதம் உலகத்துல இல்லடான்ட்டார். இப்போ பிஸ்னஸ் பீப்புளெலாம் பணம் செய்யணும்னு தானே நினைக்கிறோம். ஆனால் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணுங்கிறதையும் வள்ளுவர் சொல்கிறார். அதுதான் நிறைய பேர் மறந்துடுறான். அதான் பிரச்சனை. என்ன சொல்கிறார் தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி புறநானூறு சொல்லுது, சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும். வைஷ்ணவ கம்யூனிட்டி அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பிஸ்னஸ் செஞ்சே தன்னை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். பல தலைமுறைகள் மாறலாம், ஆனால் நியாயமான வழியிலே பணம் சம்பாதிப்பது அறத்து வழிபடும் தான். மாற்றமே இல்லைங்க. ஏன் அப்படி செய்யணும்? அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். தப்பு இல்லாம வர்ற வழியில வர்றதாண்டா உனக்கு மனசுல மகிழ்ச்சியை கொடுக்கும்ட்டான். அது மட்டும் இல்லைங்க, ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கும்போது ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்துல அவர் சொல்றார், உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பில்லாமல் வருகின்ற $100 விட உயர்ந்தது என்பதை என் பிள்ளைக்கு மட்டுமல்ல, என் பிள்ளையோடு படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தா. நியாயமான வழியில பணம் சம்பாதிக்க சொல்றான். ஏன்? ராபின் சர்மா அழகா சொல்லுவான்,
இந்தியா அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழந்த கோடீஸ்வரர்களால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அமைதியும் மகிழ்ச்சி இழந்து போனா இதுக்கு யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. உடல் நலத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று என்னுடன் வந்தவர்கள் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அது ஆண்டர்பிரினர்ஸுக்கு அவசியங்கிறதுனால அதை சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். அருமை நண்பர்களே, ஏன் உடல் நலம்னா என்ன? எல்லாரும் தான் உடல் நலத்தோடு இருக்கோம், நம்ம நினைக்கிறோம்ல. வாழ்வினுடைய முதலாவது செல்வமும் முதன்மையான செல்வமும் உடல்நலமே. இன்பத்தின் உயிர்கோட்பாடு உடல்நலம், உடல்நலத்தின் உயிர்கோட்பாடு உடற்பயிற்சி. ஒரு மனிதன் உடலை மட்டும் வளர்த்து கொண்டு மனதை வளர்த்து கொள்ளாமலோ, மனதை மட்டும் வளர்த்து கொண்டு உடலை வளர்த்து கொள்ளாமலோ இருந்தால் அது ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் அமையும். இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. அப்ப என்ன செய்யணும்? சுருக்கமா சொல்றேன். ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல, மைதானம். ஒரு மனிதன் மைதானத்திற்கு நேரம் ஒதுக்கவில்லை என்றால் அவன் மருத்துவமனைக்கு நேரம் ஒதுக்கியே ஆக வேண்டும். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. அப்போ ஓடி ஓடி செல்வத்தை சேர்ப்பதற்காக ஆரோக்கியத்தை செலவு செய்து ஓய்ந்து உட்காரும் போதுதான் நமக்கு தெரிய வருகிறது நாம் இழந்த ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்பது. ஆண்டர்பிரினர்ஸா இருக்கிற எல்லாரும் தயவு செய்து உடலை பார்த்துக்குங்க. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலையில சாயந்தரம் நடந்துட்டு வரவன் காலை தொட்டு கும்பிட்டுட்டு எமனே ஓடி போவானான். அப்ப அது செய்யணுமா இல்லையா? இவ்வளவு கேட்டுட்டு நான் பயங்கர பிசினஸ்ல இருக்கேன், எனக்கு இன்னைக்கு பிசினஸ் பண்ணலனாக்கா 1 கோடி லாஸ் ஆகிடும், ரொம்ப பிஸி, நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறேன், ஒரு பிட்டு கூட எனக்கு நேரம் இல்லை, ஒரு செகண்டு கூட நேரம் இல்லை, பெட்ரோல் போட கூட நேரம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் கார் எடுத்துகிட்டு போனால் எப்படி வழியிலேயே பாதியிலேயே உங்கள் பயணம் தடைபட்டு போய்விடுமோ நண்பர்களே. உடலுக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் நம் வாழ்க்கை பயணம் பாதியிலேயே தடைபட்டு போய்விடும். தயவு செய்து அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். நீங்கள் உழைத்ததை, பிள்ளைகள் வாழ்வை, பேரப்பிள்ளைகள் வாழ்வை நீங்கள் இருந்து பார்த்து ரசிக்க வேண்டும் என்றால் அடிப்படை தேவை உடல்நலம். வயதான காலத்திலே உடல்நலத்தை பேணி பாதுகாப்பவர்கள் அத்துணை பேரும் பெரியவர்களே. மனைவி 2 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். மகேஷ் இப்படி வந்துட்டாருனாலே உன் டைம் முடிய போதுறான்னு அர்த்தம். அதனால அருமை நண்பர்களே, எல்லாரும் பிஸ்னஸ் பீப்புள். ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடம்பை பற்றி சொல்லி முடிச்சிட்டேன். இந்த மனைவிங்கிறத ஆண்டர்பிரினர்ஸுக்கு சொல்லணுங்கிறதுக்கு காரணம், உடம்போடு உயிரிட என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்புங்கிறார் வள்ளுவர். என்ன அர்த்தம்? உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள உறவு என்னவோ அதுதாண்டா கணவன் மனைவி உறவு. அதனால மனைவியை ஒழுங்காக பார்த்துக்கங்க. பிஸ்னஸ்ன்னு சொல்லி 24 மணி நேரம் பிஸ்னஸ் பார்க்காதீங்க. வாழ்க்கைங்கிறது வேற. பெண்கள் முக்கியமானவர்கள். இனி எவ்வளவு வேணாலும் பணத்தை சம்பாதிக்கலாம், 100 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம். ஆனால் ஒரு குடும்பத்தை கட்டியமைக்க மனைவியால் மட்டுமே முடியும். இதை நெருக்கடியான காலகட்டத்திலே நெஞ்சிரத்தோடு முடிவெடுப்பவர்கள் மனைவியாகத்தான் இருப்பார்கள். யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நெய்யும் எவ்வளி அரிதும் செம்புல பெயர் நூறு போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. செம்மண் நிலத்துல மழை பெஞ்சா சிகப்பா ஓடுதில்லை, அதுலேருந்து மண்ணையும் தண்ணியையும் பிரிக்க முடியாதுல்ல, அதுதான்டா கணவன் மனைவி உறவுண்டான். இப்போ இந்த காலகட்டத்தில் ஊதி பெரிதாக்குகிறாள் அல்லவா, டைவர்ஸ், லிவிங் டுகெதர். தயவுசெய்து அதெல்லாம் நம்பாதீங்க. 1% கூட அப்படி இல்லை. டிவியில் அதை காமிச்சு அதை பெருசாக்குறான். பெண்கள் ஒரு தூக்கணாங்குருவியினுடைய கூடு, அந்த ஒற்றை குருவியினுடைய திறமையோ அனுபவமோ இல்லை. இந்த திருமணம் என்பது ஆண்டாண்டு காலமாக வருகின்ற ஒரு பெரிய உறவு, ஜன்ம ஜன்மமாக வருகின்ற ஒரு பந்தம் என்பதை அறிந்து கொண்ட காரணத்தினால் திருமண உறவு முறிந்து விடாமல் இந்த தமிழகத்தில், இந்த இந்தியாவில் இருப்பதற்கு ஒற்றை காரணம் பெண்கள் தான். தயவு செய்து அதை ஆண்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அமெரிக்காவில் பேசிட்டு 18 மணி நேரம் டிராவல் 3 மாதத்துக்கு முன்னாடி பெண்கள் மாநாட்டில் இருந்து வந்தாங்க. 4 பேர் என்னை பார்த்துட்டு பேசினாங்க. என் மனைவி அறிமுகப்படுத்தி வச்சா, உங்கள் மாநாட்டில் என்ன சார்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, அமெரிக்க பெண்களினுடைய ஹை ஹீல்ஸு, லிப்ஸ்டிக், அவங்க சொன்னது அப்படியே சொல்கிறேன். நுனிநாக்கு ஆங்கிலம் பார்த்து வியந்து போய் நிற்க இந்திய பெண்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று வந்து உங்கள்கிட்ட நாங்கள் தோற்று போயிட்டோம் அப்படின்னாங்களாம். ஏன்னு கேட்டாங்களாம். ஒருவனுக்கு ஒருத்தி என்று உலகமே போற்றுகின்ற உடன்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம், நீங்கள் உடைக்கவில்லை, அதனால் உங்களிடம் தோற்று போய்விட்டோம் நாங்கள். இதை விட வேற என்ன உங்களுக்கு சொல்லணும்? தயவு செய்து நீரின் அருமை பயிரில் தெரியும்,
நிலத்தின் அருமை கதிரில் தெரியும், பணத்தின் அருமை வறுமையில் தெரியும், படிப்பின் அருமை அறிவில் தெரியும், தந்தையின் அருமை நேசத்தில் தெரியும், தாயின் அருமை பாசத்தில் புரியும். இவை அனைத்தின் அருமையும் மனைவியில் தெரியும். ஆனால் இறப்பிற்கு பின்பே இந்த ஆண்களுக்கு புரியும். இருக்கும்போதே உங்களுடைய மனைவியை கொண்டாடுங்கள். ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரினர் நான் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி திரும்ப அதை நீங்கள் நிச்சயமாக அதை செயல்படுத்தினீங்கன்னா இங்கு அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடம் இல்லாத நிலை வேண்டும். அத்துணை 1000 பேர் குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்குற மாதிரி அமைதி காத்தீர்கள். வாய்ப்பு கொடுத்த விஜயகுமார் அவர்களுக்கும் அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.